மாடர்ன் தமிழ்நாடு வணக்கம். அலெக்ஸ், நீங்க வந்து கர்நாடக சங்கீதத்துல பெரிய விற்பனர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படிலாம் தவறான தகவல். புன்னாவளி ராகத்தை புரட்டி புரட்டி பாடுவீங்க, தோடி ராகத்தை தேடி தேடி பாடுவீங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். உண்மையே தெரியாது உங்களுக்கு கர்நாடக சங்கீதம் கேட்பீங்க. எனக்கு நிஜமாலே வந்து கர்நாடக சங்கீதம் கர்நாடகால பாடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இப்ப வந்து ஐஐடியில வந்து ஒரு சிறப்பு ஒதுக்கீடு இருக்கு அப்படிங்கிறது இப்பதான் தெரிய வந்திருக்கிறது. கர்நாடக சங்கீதம் தெரிந்தவர்களுக்குன்னு தனியாக ஒரு ரிசர்வேஷன் வச்சிருக்காங்களாம். ஐஐடியுடைய இயக்குனர் காமகோடி சொல்லியிருக்காரு. ஐஐடியில் வந்து அதாவது இந்த எஸ்சிபிசி ரிசர்வேஷன்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ரிசர்வேஷன் அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நாங்கள் வந்து ஒதுக்கீடு அப்படின்னு நாங்கள் சொல்வதில்லை, கலை கலாச்சார சிறப்பு சேர்க்கை அப்படின்னு சொல்லி நாங்கள் சேர்ப்போம். அப்படின்னா கலை கலாச்சாரம்னா அது கர்நாடக சங்கீதம் மட்டுமே நான் பறையடிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு கரகாட்டம் ஆடுறது, ஒயிலாட்டம் ஆடுறது எல்லாமே கலை கலாச்சாரம் தான். அவங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லையே. கர்நாடக சங்கீதம் பாடுபவர்களுக்கு மட்டும், அந்த குழந்தைகளுக்கு மட்டும் ஏன் தனியான ஒரு சிறப்பு சேர்க்கை, அதற்கு மட்டும் ஏன் தனி ஒதுக்கீடு அப்படிங்கிறத மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா வந்து பொதுவாக அம்பேத்கர் வந்து எல்லாருமே சொல்வது என்னன்னா, நாங்கள் தான் இதை இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம், இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததே பார்ப்பனர்கள் தான். இந்தந்த இடத்துல இவங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்ததே பார்ப்பனர்கள் தான். அதை நாங்கள் தலைகீழா மாத்திரக்காக தான் நாங்கள் ரிசர்வேஷனை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஐஐடிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அங்கே வந்து கர்நாடக சங்கீதம் பாடத்திலிருந்து அவங்களுக்கு சீட்டு உண்டு. இந்த ஆண்டு வந்து 7 பேரை வந்து சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருகிறது. அதனால வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் வந்து ட்ரை பண்ணக்கூடிய அத்தனை பேரும் ஐஐடிக்கு முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே வந்து இது கலையை வளர்ப்பது, கலாச்சாரத்தை வளர்ப்பதெல்லாம் நமக்கு எதிரிகள் கிடையாது, நமக்கு மாற்று கருத்தில்லை. எல்லா கலைகளையும் எல்லா கலாச்சாரத்தையும் ஒரே மாதிரியாக ட்ரீட் செய்கிறார்களா அப்படிங்கிறத மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியை எழுப்பிட்டு ஷோக்குள்ள போகும். இது முச்சதீசோ நண்பர்கள் சுகநாதிவாக. நான் அலெக்ஸ் பாண்டியன். இரண்டு வாரங்களுக்கு பிறகு நம்ம இந்த பார்வையாளருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். வெவ்வேறு விதமான காரணங்களின் காரணமாக சரி, வெவ்வேறு காரணங்களால் நம்ம வந்து 2 வாரங்களாக நம்ம நிகழ்ச்சிகளை நடத்தவில்லை. அதனால வந்து பார்வையாளர் கேள்விகளுக்கு பதிலளித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். முதல்ல பார்த்தோம்னு சொன்னா வந்து ரகராம் ராதாகிருஷ்ணன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, இதில் நம்ம சொன்ன ஒரு விஷயத்தை தான் அவர் நம்மகிட்டே கேள்வியாக கேட்டிருக்காரு. இந்த தலைமை நீதிபதிகள், உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிகள் எல்லாருமே வந்து ஏன் ஒரு குறுகிய காலத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவர் எழுப்பியிருக்கார். இந்த கேள்வி நம்ம தான் வந்து ஒரு ஷோல சொன்னோம். ஏன் வந்து ஆகஸ்ட் மாதம் வர்றாங்க, செப்டம்பர் மாதம் ரிட்டையர்ட் ஆகிறாங்க, திருப்பி செப்டம்பர் வர்றாரு, நவம்பர் மாதம் ரிட்டையர் ஆகி போறாரு, போறதான் போறீங்க, ஒரு 25 வருஷம் இருக்கிற மாதிரி ஒருத்தரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்முடைய இன்னொரு பார்வையாளரே அந்த பதிவில் வந்து மிக தெளிவான ஒரு பதிலை வந்து அளித்திருந்தார். அதை தான் நம்மளும் சொல்ல போறோம். அவர் என்னன்னா வந்து இருக்கலே சீனியாரிட்டி யாருக்கு இருக்கிறதோ அவர்களைத்தான் வந்து உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக அந்த கொலிஜியம் பரிந்துரைக்கும். அப்படிங்கிறப்ப அந்த சீனியாரிட்டினா என்னன்னா வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் சீனியாரிட்டி போல இருக்கு. அப்படி அறிவிப்பதனாலதான் வந்து அவர்கள் விரைவில் வந்து ஆயிடுறாங்க. ஆனா எல்லா தலைமை நீதிபதிகளும் அப்படி இல்லை, அதுலேயுமே விதிவிலக்கல் இருக்கிறது என்று சொல்லி சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதனால வந்து ஒரு பார்வையாளர் கேட்ட கேள்விக்கு நம்ம இன்னொரு பார்வையாளர் சொன்ன பதிலையே நாமுமே பதிலாக சொல்லிக் கொள்வோம். சமீபத்தில் வந்து சந்திரசூட் அவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதியா வந்து ஓய்வு பெற்றாரு. அவங்க அப்பா அவர் வந்து ஒய்டபிள்யூ சந்திரசூட், அவர் பேரும் சந்திரசூட் தான். அவர் தான் இது வரைக்கும் இருந்த இந்திய வரலாற்றிலேயே வந்து அதிக காலம் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர். அவர் வந்து 7 வருடங்கள் 3 மாதங்கள் இருந்திருக்காரு. அதே நேரத்தில் வந்து எம்கே சிங்னு ஒருத்தர் வெறும் 17 நாட்கள் இருந்திருக்காரு. வந்து அதுதான் எலிஜிபிள். அவர் வந்து அடுத்தது வந்து இப்போ ஒருத்தர் ரிட்டையர் ஆகி போறாரு, அவருக்கு அடுத்தது வந்து அவர் எம்கே சிங் இருக்காரு. ஆனால் அவர் அடுத்த 17 நாள்ல ரிட்டையர் ஆயிடுவாருன்னு சொன்னாலும் அவர் இருந்தாகணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர் போல இருக்கு. அப்படிதான் வந்து எல்லாரும் சில மாதங்கள் ஆவரேஜாவே ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்தா 1.5 ஆண்டுகள் அப்படிங்கறதுதான் வரலாறு எடுத்து பார்த்தா அது பதவி காலமா இருக்கு. 17 நாள்னா அவருக்கு சம்பளத்தை ஏற்றிருப்பாங்க, பென்ஷன் ஏற்றிருப்பாங்க, போறப்ப பயங்கர ஹாப்பியா போயிருப்பாரு. வந்து ஒரு 1 லட்ச ரூபா பென்ஷன் வர வேண்டிய இடத்துல 1.5 லட்ச ரூபா பென்ஷன் கிடைச்சிருந்து பயங்கர ஹாப்பியாக இருந்திருப்பாரு. அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். அடுத்த கேள்வி கிட்டத்தட்ட சட்டம் தொடர்பாக தான் இன்னொருத்தருமே சொல்லியிருக்காரு. என்னன்னா வந்து சுரேஷ்குமாரன் அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்பேத்கர் வந்து சட்டமேதைங்கிறாங்க, ஆனா வந்து அவர் ஒரு காப்பி கேட்டாதான் இருந்தாரு, பிரிட்டிஷ் சட்டத்தை அப்படியே காப்பி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, பிரிட்டிஷ் சட்டத்துல சரி நல்லது நடந்துச்சு, சில கெட்டது இருந்தது, அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. அதாவது ஆக்சுவலா இது எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, அந்த ஆளுநர்கள் பத்தி நம்ம சொன்ன விஷயத்துக்காக அதை சொல்லியிருக்கார். ஆனா அது இல்லை, இவர் புரிந்து கொண்ட மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. என்னன்னா வந்து நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அரசியல் சட்டம் அம்பேத்கர் எழுதியிருக்காருன்னா அவர் ஏதோ விருப்பப்படி வந்து ஓகே 13வது பிரிவுல இப்படி போடு, 17வது பிரிவுல அப்படி வச்சுக்க அப்படின்னு அவர் நினைச்சு எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைத்து கொண்டிருக்காங்க. அது அல்ல. உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா வந்து அரசியல் சட்ட நிர்ணய குழு அப்படிங்கிறது ஒன்று இருந்து அவங்க தான் வந்து ஒவ்வொன்றையுமே விவாதித்து அதை வந்து முடிவு செய்கிறார்கள்.
அம்பேத்கர் ஏன் வந்து அந்த அரசியல் நிர்ணய சட்டக்குழுவினுடைய அந்த எழுத்து வடிவம் தரக்கூடிய அந்த டிராப்டிங் கமிட்டியில வந்து தலைவராகப்படுகிறார்னா, அவர் மிகச்சிறந்த ஒரு சட்டமேதையாக இருந்தார். உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளுடைய சிறந்த சட்டமுறைகளை வந்து அவர் வந்து கற்றறிந்தார். இங்கிலாந்து மட்டும் இல்ல, வந்து பல்வேறு விதமான நாடுகளுடைய சட்டமுறைகளை அவர் கற்றறிந்தார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல வந்து ஒரு சட்டத்தை, ஒரு விதிமுறை வந்து ஒரு தொடர்பாக நிறைவேற்றுகிற பொழுது அதுக்கு வந்து ஒரு முழுமையாக ஒரு சட்ட வடிவம் கொடுக்க வேண்டும். லீகலா வந்து இதை வந்து ஒரு வாக்கியத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது இருந்து ஆரம்பித்து இந்தந்த நாடுகள் இந்த மாதிரி நடைமுறைகள் இருக்குது என்று எடுத்துக்காட்டி அதுல சிறந்த முறைகளை வந்து பின்பற்றுவது அப்படிங்கிறது அம்பேத்கரோட ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக இருந்தது. அதனால வந்து அதாவது அரசியல் சட்டத்திற்கு எல்லாமே அம்பேத்கருடைய கருத்துக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அம்பேத்கருடைய கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்னா புத்தமும் தமும் படிக்கணும், தீண்டப்படாதவர் யார் படிக்கணும், அல்லது வந்து அனிகிலேஷன் ஆஃப் த கேஸ்ட் படிக்கணும்னு சொல்லி அதெல்லாம் அம்பேத்கருடைய சொந்த கருத்துக்கள். இதுல இருக்கிறது என்னன்னா, அரசியல் சட்ட நிர்ணய குழுவில் வந்து பல்வேறு விதமான உறுப்பினர்கள் இருந்தார்கள். அல்லாரி கிருஷ்ணசாமி இருந்து KM முன்ஷில இருந்து பல பேர் இருந்தார்கள். அப்ப வந்து ஒரு விஷயத்தை குறித்து ஒரு சட்டத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறப்ப நிறைய கருத்து மாறுபாடுகள்லாம் வருகிற பொழுது அப்புறம் ஒரு ஒருமித்த கருத்துக்கு வராங்க. வந்து பெரும்பான்மை கருத்து எது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவுக்கு வராங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, தீண்டாமை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி வரையறுக்கணும், சட்டப்படி தீண்டாமை என்ன வரையறுக்கணுங்கிறப்ப அம்பேத்கர் என்ன சொன்னா, மதத்தின் அடிப்படையில் கடைபிடிக்கப்படுவதும் தீண்டாமை தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அது வந்து நிறைய பேர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அப்பதான் இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த நேரம் அப்படிங்கிறனால மத ரீதியான தீண்டாமை நீங்க சொன்னீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனை உண்டாகுங்கிறப்ப KM முனுசாமி மொட்டையா ஒண்ணு சொல்றாரு. வந்து தீண்டாமை அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டெபினிஷன் வந்து அவர் சொல்கிறார். அதை வந்து ஏத்துக்கிறாங்க. உண்மையிலே அம்பேத்கர் சொன்னதை ஏற்றுக்கொண்டால் இந்த அனைத்து சாதியின் அர்ச்சகர்கள் எல்லாம் அனைத்து சாதியும் அர்ச்சர் ஆக முடியாத நிலைமையெல்லாம் ஒரு தீண்டாமையை நம்ம கொண்டு வந்துருக்கலாம் சட்டப்படி. இப்ப அதை வந்து கொண்டு வர முடியாத காரணம் என்னன்னா, சமயங்களுடைய பழக்க வழக்கங்கள் அந்த கஸ்டம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவதுமே ஒரு அடிப்படை உரிமையாக இருக்கிறது. அப்படிங்கிறப்பதான் இந்த சிக்கல்கள் வருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆளுநருக்கு ஒரு விஷயத்தை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆளுநர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை அது வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறது பெரும்பாலானுடைய கருத்தாக இருந்தது. அன்னைக்கு அதுக்கு என்ன விளைவுகள் இருக்குங்கிறது யாருக்குமே சொல்ல முடியாது. அது போக போகத்தான் நமக்கு தெரியும். அதனால வந்து ஏதோ அம்பேத்கர் எல்லாத்தையும் காப்பி அடிச்சு எழுதியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தமான கருத்து. அவர் வந்து உண்மையிலே சட்டமேதை மட்டும் கிடையாது. அவர் வந்து நிர்வாகத்துல இருந்து, பொருளாதாரத்துல இருந்து, தத்துவங்கள், மதங்கள் சொல்லி பல்வேறு துறைகளிலுமே வந்து அவர் வந்து ஒரு ஆழ்ந்த புலமையை கொண்டவராக இருந்தார். இந்தியாவுடைய மிகச்சிறந்த அறிவாளிகள்ல அண்ணல் அம்பேத்கரும் ஒருவர். அவர் வந்து என்னன்னா, இந்த அரசியல் நிர்ணய சபை குழுவில் இருந்த பார்ப்பனர்கள் மற்றும் ஆதிக்கவாதிகள் இவங்களெல்லாம் தாண்டி இவங்க கண்ணெல்லாம் மண்ணை தூவிட்டு சில அடிப்படையான மனித உரிமைகளை வந்து நிலைநாட்டி விட்டு போனார் என்பது அவருடைய மிகப்பெரிய முக்கியமான பங்களிப்பு. ஞானப்பிரகாசம் அவர் என்ன இருக்காருன்னா, இந்த NRC NPR டிடென்ஷன் கேம்ப் எல்லாம் வந்து இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்கிறது, திருச்சியில இருக்கிறது அப்படின்னு, ஏன் உங்களுக்கு திருச்சியில் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கான்னு தெரியல. ஆக்சுவலா என்னன்னா வந்து இந்த தடுப்பு முகாம்ங்கிறது அஸ்ஸாம்ல மட்டும்தான் இருக்கிறது. NRC NPR எதற்காக கொண்டு வந்ததாக அவர் வந்து அமித்ஷா சொன்னார் அப்படின்னு சொன்னா, வந்து பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல, மியான்மர் போன்ற நாடுகள் வந்து நிறைய அகதிகள் வந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவி வந்துடுறாங்க. அவங்க வந்து இங்க வந்து இந்திய குடிமக்களாக அவர்களுடைய இந்திய குடிமக்களுடைய உரிமைகளை பறித்துக் கொள்கிறார்கள். அதை தடுப்பதற்காக தான் அதை கொண்டு வரணும்னு சொல்லி தான் தேசிய மக்கள் கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒன்றை வந்து அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதற்கு தான் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. அப்புறமேல அந்த குடியுரிமை திருத்த சட்டம் CAA அதை வந்து கொண்டு வருவதற்கு முயற்சி செய்த பொழுது கடுமையான எதிர்ப்பு வந்து டெல்லி ஷாகின்பாக்ல இருந்து சென்னை வண்ணாரப்பட்ட வரைக்குமே வந்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்தது நமக்கு தெரியும். இப்போ கொரோனா வந்ததுனால அதெல்லாம் ஒத்திவைக்கப்பட்டது. இப்போ வந்து CAA வந்து நடைமுறைக்கு வராமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ வந்து அந்த NCR வந்து அறிவித்த காலகட்டத்தில் அசாமில் வந்து தடுப்பு முகாம்கள் வைத்து அங்கே வந்து மக்கள் இருக்கிறார்கள். அந்த அகதிகளாக வந்தவர்கள் வந்து இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். அது வந்து தொடக்கத்திலேயே தடுக்கப்பட்டு விட்டது. அதனால வந்து இப்போ வந்து இந்த பக்கம் வராமல் இருக்கு. அது தமிழ்நாட்டுக்கு வருவதுங்கிறது அதெல்லாம் எல்லா ஊருக்கும் அழிவு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வரும். நம்ம அதுக்கான ஒரு மிகப்பெரிய தடுப்பறைலாம் நம்ம நிறைய வைத்திருக்கிறோம். அதனால இப்போதைக்கு இல்லை. ஆனால் இப்போதைக்கு இல்லைங்கனால எப்பயுமே இல்லை. நம்ம ஒரு அசால்ட்டாகவும் இருந்துட முடியாது. ஏன்னா வந்து இவங்க வந்து நம்பக்கூடியவர்கள் கிடையாது. எந்த நேரம் வேணுமானாலும் கழுத்தெடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். அப்படிங்கிறனால இப்ப இந்த SIRங்க அப்படிங்கிறதே வந்து கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் போகுங்கிறது தான் ஜனநாயகத்தின் மீது அக்கறை உள்ள முற்போக்காளருடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டே அதுதான். ஒரு தேர்தல் ஆணையத்துடைய நடைமுறை என்ன, ஒருத்தருக்கு ஓட்டு இருக்கா இல்லையா, வாக்களிக்க அவருக்கு தகுதி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத சொல்வதுதான் ஒரு தேர்தல் ஆணையத்துடைய கடமை. தேர்தல் ஆணையம் அதை தாண்டி என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தர் இந்திய குடிமகனா இல்லையா என்று தீர்மானிப்பதை தேர்தல் ஆணையம் கையில் எடுக்கிறது. இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான தவறான ஒரு விஷயம். அதுதான் கடைசியில் கொண்டு போய் விடும். இன்னைக்கு வந்து நீங்க வந்து SIR ஃபார்ம் வந்து கரெக்டா ஃபில்அப் பண்ணி தரல, உங்க பேர் எடுத்துட்டாங்க வரைவு வாக்காளர் பட்டியல்னா ஒரு ஓட்டு தானே போனா போட்டுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். நாளைக்கு குடிமக்களுக்கான ஆவணம்னு கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறமேல் வந்து ஐயோனாலும் வராது, அம்மானாலும் வராதுங்கிற மாதிரியான ஒரு சூழல். அதனால வந்து மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை வந்து
இந்த மாதிரியான பிஜேபி நடவடிக்கைகள் நமக்கு காட்டுகின்றன. அந்த கேள்வியிலேயே வந்து அவர் வந்து டி ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. டி ஓட்டர்ஸ் கிட்டத்தட்ட 16 லட்சம் பேர் இருக்காங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. நான் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் டி ஓட்டர்னா தனுஷ் பேரான ஏதாச்சும் தேர்தல் ஆணையம் ஏதாச்சும் ஸ்பெஷலா வச்சிருக்காங்க நம்ம கேள்விப்பட்டதில்லை நானுமே அதுக்கு முன்னாடி. அப்புறமே தான் டவுட்ஃபுல் ஓட்டர்ஸ் டி ஓட்டர்ஸ் அவங்களுமே வந்து அசாம்ல தான் நிறைய பேர் இருக்காங்களா, இந்த மாதிரி வெளி நாடுகள்ல இருந்து உள்ள வந்தாங்க அப்படின்ட்டு. அவங்கள்ட்ட வந்து அத்தாச்சி எதுவுமே இருக்காது. இப்போ இந்த எஸ்ஐஆரோட இன்னொரு வடிவம் தான். உங்க அப்பா தாத்தாலாம் இந்தியர்கள் தான், நீங்க இந்தியாவில தான் பிறந்தீங்க அப்படின்ற டாக்குமெண்ட் இல்லாதவங்க கிட்டத்தட்ட வந்து அவர் 16 லட்சம்னு போட்டிருக்காரு. ஆனா ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிகபட்சமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் டி ஓட்டர்ஸ்ன்னு சொல்லி அசாம்ல வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அந்த டி ஓட்டர்ஸ்னு வகைப்படுத்தப்பட்டவங்க வந்து வாக்களிக்கும், அவங்களால ஓட்டு போட முடியாது. அவங்க வந்து ஓட்டர் லிஸ்ட்ல அவங்க பேர் இருந்தாலும் டி ஓட்டர்ஸ்னு போட்டு வாக்களிக்க முடியாது, தேர்தல்கள்ல அவங்க நிக்க முடியாது. ஏன்னா அவங்க இந்தியர்கள் இல்ல, அவங்க வந்து டவுட்ஃபுல் அப்படிங்கிறதுனால. ஆனா இப்ப வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குன்னு ட்ரிபியூனல் கோர்ட்ஸ் எல்லாம் நிறைய அசாம்ல ஆரம்பிச்சு அவங்க ஏதாச்சும் ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து ஏதாவது ஒரு வகையில வந்து அவங்களோட இந்திய குடியுரிமையை நிரூபிச்சிட்டாங்கன்னா டவுட்ஃபுல் ஓட்டர்ஸ்ல வந்து அவங்க பேரை எடுத்துடுறாங்களாம். அப்படி எடுத்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு சில ஆயிரம் தான் அங்க டவுட்ஃபுல் ஓட்டர்ஸ் டி ஓட்டர்ஸ் அங்க இருக்காங்க. அந்த தகவலும் இந்த கேள்வியின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலா இப்போ வந்து டி ஓட்டர்ஸ் இருக்காங்களே, டி எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, டவுட்ஃபுல் எலெக்ஷன் கமிஷன் தான். சந்தேகத்துக்குரிய தேர்தல் ஆணையம், சந்தேகத்துக்குரிய வாக்காளர் இருக்க மாதிரி சந்தேகத்துக்குரிய தேர்தல் ஆணையம் இருக்கிறது அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு நிலைமை. ஓகே, அதனால இதை ஒட்டி தான் இன்னொருத்தர் கேள்வி இருக்கார், வினோத் தாமஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காரு. இப்போ இதெல்லாம் இப்போ பெரிய தேர்தல் ஆணையத்து மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் சொன்னீங்களே, அப்போ ஏன் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கட்சிக்காரங்க போனவங்கலாம் காங்கிரஸ் கட்சியெல்லாம் ஏன் வந்து தேர்தலில் புறக்கணிக்கவில்லைங்கிறாங்க? அது வந்து ரொம்ப நிம்மதியாக போயிடும் அவங்களுக்கு. ரைட்டு, நம்ம செய்ய வேண்டிய வேலையை இவங்களே செஞ்சுட்டாங்கன்னா எப்படா அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து ஒரு என்ன சொல்றது வந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. இந்தியாவில் வந்து ஜனநாயகம் வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை தொடரக்கூடிய அதே நேரத்தில் நம்ம வந்து அதற்கான வாய்ப்புகள் வந்து முற்றிலுமாக விட்டுவிடக்கூடாது. இங்கே வந்து மோசடி நடக்கிறது அப்படிங்கிறதுக்காக சுட்டி காட்டுகிறோமே தவிர அதுக்கான வாய்ப்புகளை வந்து விட வேண்டியது இல்லை. எல்லாத்துலேயுமே இப்படிதான். நீங்க நீட் எடுத்துங்க, நீட்டை வந்து தொடர்ச்சியாக ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். அதுக்காக வந்து நீட் தேர்வுங்கிறது ஒன்று இருக்குதுன்னு சொன்னா அதில் கண்டிப்பாக நம்ம வந்து பங்கேற்க வேண்டும். அதற்காக தான் பயிற்சி வகுப்புகளையும் அரசு நடத்துகிறது. எஸ்ஐஆர் வந்து நம்ம எதிர்க்கிறோம், அதுக்காக எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தராம இல்லை. எஸ்ஐஆருங்கிற ஒன்றை நாம் கடுமையாக எதிர்க்கிறோம், அதுக்காக சட்ட போராட்டம் நடத்துகிறோம். அதே நேரத்தில் இப்போ எஸ்ஐஆர் இருக்கிறப்ப மக்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களை வந்து தீர்ப்பதற்கும் அதுக்கான முகாம்களை நடத்துவது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். உலகத்தில் உள்ள ஒரு புத்திசாலித்தனமான தலைவர்கள் எல்லாமே இந்த நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டிருக்கார்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஜியா கேட்டிருக்காரு வந்து ஏதாவது புத்தகம் வந்து ரெஃபர் பண்ணுங்க கேட்டிருக்காரு. கண்டிப்பா சொல்லலாம். என்னன்னா வந்து நாங்களே தொகுத்த புத்தகம் தான், காலத்தினிடம் கருத்து சிவப்பு அப்படின்னு ஒரு புத்தகம். திமுகவுடைய 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு திமுகங்கிற ஒரு இயக்கம் வந்து வெறுமனே அரசியல் கட்சியாக மட்டும் இல்லாம அது ஒரு பண்பாட்டு இயக்கமாகவும் இருந்திருக்கிற அடிப்படையில் திரைப்படங்கள், நாடகங்கள், நாவல்கள், சிறுகதைகள் சொல்லி பண்பாட்டு ரீதியாக தன்னுடைய பங்களிப்புகளை செலுத்தி இருக்கிறதுங்கிற அடிப்படையில் திமுக அரசியல், சமூகம், பண்பாடு, பொருளாதாரம் என்ற 4 தளங்களில் என்னென்ன மாதிரியான பங்களிப்புகளை செலுத்தி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இது திமுக காரங்களெல்லாம் கற்ற வாங்கி அவங்க புகழ்பாடி அப்படியான புத்தகமாக இல்லாமல் எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் சொல்லி 80 கட்டுரையாளர்கள் அதில் இருக்காங்க. நேஷனல் லீடர்ஸ் இருக்கிறார்கள். 1020 பக்கத்திற்கு முத்தமிழர் பதிப்பகத்தின் சார்பாக வெளியாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். 750 ரூபாய் மதிப்புள்ள ஒரு புத்தகம். 100 ரூபாய் வந்து அஞ்சல் செலவுக்கு ஆகிறது அப்படிங்கிற அடிப்படையில் 850 ரூபா மதிப்புள்ள ஒரு புத்தகம். 1120 பக்கங்கள் இருக்கக்கூடிய புத்தகம். கண்டிப்பாக அந்த புத்தகத்தை படியுங்கள். அது குறித்து உங்களுடைய விமர்சனங்களையும் முன்வையுங்கள். கடைசியாக ஒரு கேள்வி வந்து உங்ககிட்ட தான் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, வந்து கொற்றவை கொட்டம் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. அலெக்ஸ் பாண்டியன், அதெல்லாம் அலெக்ஸுங்கிறது வந்து கிறிஸ்துவ பேர், ஆங்கில பெயராச்சே, தமிழ் வந்து பாண்டியன் ஆச்சு, அது எப்படி சேர்ந்தது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. எனக்குமே இந்த டவுட், எதனால எங்க அப்பா எனக்கு வந்து அலெக்ஸ் பாண்டியன் பேர் வச்சாருன்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. பட் அந்த ஆசை வரும்போது எங்க அப்பா இல்ல, அதுக்கு முன்னாடி 3 முகம் படம் பார்த்து வச்சிருப்பாரு. 82ல 3 கண்டிப்பா அலெக்ஸ் பாண்டியன் ஒரு படம் வச்சு அதை பார்த்து வச்சிருக்க மாட்டாரு. அது காட்டு கொடூரமான படம் அது இல்ல. 3 முகம் பார்த்து வைக்கதான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அது அப்பாட்ட கேட்டாதான் தெரியும். இன்னொன்னு, எங்க அப்பா வந்து கிறிஸ்துவர், அம்மா வந்து இந்து. அதனால அவரு மத நல்லிணக்கத்தை பேணும் விதமா 2 பேர். அப்ப நீங்களும் 2 பக்கம் உரை சொன்னீங்கன்னா அது காயம்தான் ஆகும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆச்சு. அதனால வந்து அலெக்ஸ் பாண்டியன் அந்த புகழ்பெற்ற பேருடைய காரணத்தை சொன்னதுக்கு மிக மிகுந்த நன்றி. கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கலாம். என்னன்னா வந்து இப்ப ஸ்டாலின் அவர்கள் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை பத்தி அறிக்கை விடுறப்ப மதுரைக்கு எய்ம்ஸும் வர மாட்டேங்குது, கோவைக்கு மதுரைக்கு மெட்ரோவுக்கும் வரலைங்கிறப்ப அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. மதுரை எய்ம்ஸ் இல்லைங்கிறாங்க, அங்க ராமநாதபுரத்துல அந்த பேச்சே படிச்சு முடிக்க போறாங்க, இது கூட ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் ஒரு எய்ம்ஸ் கட்டப்போறேன்னு சொல்லிட்டு அந்த எய்ம்ஸ் கட்டாம வந்து ராமநாதபுரத்துல மரத்துக்கடியில படிச்சு அந்த பேச்சே முடிய போகுது, இன்னும் வரல, இதையும் வைக்கவே இல்லாம தமிழிசை கேட்கறாங்க. பாத்தீங்களா, இதுதான் வந்து பாஜக காரங்களுடைய ஒரு தனித்துவம்.
அப்படின்னே சொல்லலாம். எனவே பல்வேறு விதமான உங்களுடைய சந்தேகங்களுக்கு, பார்வையாளர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறோம். கண்டிப்பாக இது பொருத்த முடியாதாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறோம். இல்லை என்றாலும் நீங்கள் சுட்டிக்காட்டலாம். தொடர்ந்து இது போன்ற விவாதங்களை முன்னெடுப்பதற்காக மானத்தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்பு கொள்ளுங்கள். முஜின் ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு. அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.